ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனாட்சி நலப்பாகம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரேவதி. இந்த வீடியோவில் நான் ஒரு குட் நியூஸ் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பிரசவ மருந்து குழம்போட ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் டெலிவரிக்கு 1 மந்த்துக்கு மேலேயே இருந்துச்சு. நார்மல் செக்கப்புக்கு தான் ஹாஸ்பிட்டல் போனேன். ஆனால் உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா 1 வீக்காகவே லைட்டாக பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. செக்கப் பண்ணிவிட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. நாங்கள் தான் ஒரு நாள் டைம் கேட்டுட்ருந்தோம், நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி. ஏன்னா பெரியவங்க ஒருத்தருமே கூட இல்லை, மீனை வச்சுட்டு தனியாக மேனேஜ் பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் முடியாது அப்படின்னு. மறுநாள் எல்லாருமே வந்துட்டாங்க. மார்னிங் ஆப்ரேஷன்னு சொல்லியிருந்தாங்க. 10:05க்கு குழந்த பிறந்தது. மீனுக்கு தான் ஒரே ஹாப்பி. ஏன்னா அவள் தான் தம்பி பாப்பா வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. அவள் நினச்சது மாதிரியே பாய் பேபி தான் பிறந்திருந்தான். ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. இதுக்கப்புறமா போடுற வீடியோஸ் எல்லாமே மருந்து குழம்பு, அப்புறம் ஆஃப்டர் டெலிவரி பாடி கேர் டிப்ஸ், பேபி கேர் டிப்ஸ் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறேன். இந்த விலாகில் பிரசவ மருந்து குழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் செய்யலைங்க, நான் ஒன்லி கேமராமேன் மட்டும்தான். என் ஹஸ்பண்ட் தான் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இந்த குழம்பு ரெடி பண்ணுவாங்க. இதை மிளகு குழம்புன்னு கூட சொல்லலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி தனியாக, மிளகு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் குளிக்கரண்டிக்கு 2 கரண்டி போல் மிளகு எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் மலை பூண்டை 1க்கு 2ஆக வவுந்து வச்சுக்கோங்க. ஓவர் நைட் ஊற வச்ச மஞ்சளையும் இதோட சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு 1க்கு பின்ன 1 வறுத்துக்கலாம். மிளகு நல்லா வெடித்து வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலோங்க. எந்த அளவுக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் மிளகு காரம் அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வயிற்றில் உள்ள புண் சீக்கிரம் ஆறிடும். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு மிளகு கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற சீரகம் தனியாகவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்சுருக்கிற மஞ்சளை இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்கிற மிளகு, தனியா, ஜீரகம் திரிச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா அதோட இடித்து வச்சுருக்கிற மஞ்சளையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மஞ்சளை இடிக்காமல் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா மிக்ஸி பிளேடு போயிடும். அதனால் மஞ்சளை கொஞ்சம் இடித்ததுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெய் மட்டும்தாங்க செய்யணும். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதோட கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அப்புறமா அதோட கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். 1-2 நறுக்கி வச்சுருக்க பூண்டு பற்களையும் அதோட சேர்த்துக்கலாம். பூண்டு நல்ல கோல்டன் கலராக வருகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கதையும் அதோட ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியையும் அதோடு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா புளி அதிகமாக எடுக்கக்கூடாது, புளி குறைச்சியாக தான் எடுக்கணும். அந்த மாதிரி இந்த குழம்புக்கு சால்ட்டும் கடைசியில் தாங்க ஆட் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா குழம்போட வாசனை வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுனால லாஸ்ட்டே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இன்னும் என்னெல்லாம் ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீனாட்சி நலப்பாகம்.